பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் வசனம் 14. அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியான் குமாரனாகிய ஏலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரில் ஒருவனான லேவியின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் என்று இங்கே கர்த்தருடைய வார்த்தை பார்க்கிறோம். இங்கே யூதா ராஜாவாக யோசபாத் இருக்கிறார். அவருக்கு விரோதமாக படையெடுப்பு வந்திருக்கிறது. மக்கள் கூட்டம் ஒரு பக்கம் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இதை போல் 3 மடங்கு எதிராளியின் கூட்டம் இருக்கிறது. இப்பொழுது யோசபாத் உபவாசத்தை கூறினார். எல்லா மக்களும் வந்து உபவாசம் பண்ணி வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் எல்லோரும் இருக்கிற அந்த சமயத்தில் ஆண்டவராகிய தேவன் யோசபாத் மூலமாகத்தான் பேசியிருக்க வேண்டும். காரணம், அவர்தான் ராஜாவாக இருந்தார், அவர்தான் தலைவராக இருந்தார். ஆனால் யாரும் எதிர்பார்க்காத ஒரு சூழலிலே, யாரும் எதிர்பார்க்காத ஒரு நிலைமையிலே யகாசியேல் என்னும் ஒருவனிடத்தில் கர்த்தருடைய ஆவி இறங்கிற்று. இறங்கின பிறகு அவன் தீர்க்க தரிசனத்தை உரைக்க ஆரம்பித்தான் பார்க்கிறோம். ஆகவே தலைவர்கள் இருக்கிற சூழலில் ஒரு தொண்டன், நிறைய பெரிய பெரிய ஆட்கள் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு சாதாரண ஒரு நபர், இந்த நாட்களில் அப்படி தான் நடந்தது. இன்றைக்கும் கூட ஆண்டவர் ஒரு சாதாரண மனுஷனை எடுத்து எழுப்புதலுக்காக பயன்படுத்த முடியும். நாம் தேசமெங்கிலும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம், ஆண்டவரே இந்தியாவிற்கு எழுப்புதலை தாரும் என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் யாருக்கு தெரியும், ஏதோ ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு மூலை முடக்கில் இருக்கிற ஒரு சிறிய ஒரு கிராம சபையில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு வாலிபன் அல்லது ஒரு பெரியவர், ஒரு முதியவர், ஒரு பாட்டியம்மா, ஒரு வாலிப பெண், யாரையாவது ஆண்டவர் கொண்டு எழுப்புதல் இந்தியாவுக்கு அனுப்ப முடியும். யாரும் எதிர்பார்த்திராத வகையில் இன்றைக்கு பிரபலமாக டிவியில், யூடியூப் சேனலில் பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் இருக்கிறத பார்க்குறோம். பெரிய பெரிய மேடை போட்டெல்லாம் பாட்டு பாடுறாங்க, ஒர்ஷிப் பண்ணுறாங்க. பெரிய பெரிய செய்தியாளர்களை பார்க்குறோம். ஆனால் யாரும் எதிர்பார்க்காத நிலைமையில் ஒரு சாதாரண நபரை கொண்ட ஆண்டவர் மிகப்பெரிய காரியத்தை, தன் திட்டத்தை நிறைவேற்ற முடியும். இங்கே யாரும் எதிர்பார்க்காத நிலைமையில், யாரும் எதிர்பார்க்காத வகையில் யகாசியேல் என்ற ஒரு மனிதனை ஆண்டவர் எழுப்பினார். அவனுடைய வாயிலிருந்து வார்த்தை புறப்பட்டு வந்தது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் கூட என்னையும் கூட பயன்படுத்தி வல்லமையாக இருக்கிறார். காரணம், தாகம் இருந்தால் போதும். யகாசியேல் தாகத்தோடு வந்து நின்றிருப்பார், உபவாசத்தோடு கூட வந்து நின்றிருப்பார். எனக்கு ஆண்டவர் எதை செய்ய மாட்டாரா, ஏக்கத்தோடு கூட நின்று கொண்டிருந்திருக்கலாம். ஆகவே தான் அவர் மூலமாக அங்கே பேச முடிந்தது. அவர் மூலமாக தேவன் தம்முடைய வார்த்தையை எடுத்துரைக்க முடிந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்கிற பொழுது தேவன் தாம் செய்ய வேண்டிய காரியங்களை அவர் சரியாக செய்வார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே என்னை யாரும் கண்டுக்கலையே, என்னை யாரும் பார்க்க மாட்டாங்களே, நான் ரொம்ப எளிமையாக இருக்கிற நினைக்கலாம். ஆனால் எளியவனை கர்த்தர் குப்பையிலிருந்து உயர்த்துறவராக இருக்கிறார். ஏழைகளை அவர் பணக்காரராக மாற்ற முடியும். ஒரு சாதாரண மனுஷனை பெரிய ஆளாக மாற்ற முடியும். உண்மையிலும் மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற முடியும். நீதிமான் பனையை போல செழிக்க வைக்க முடியும். யாரும் எதிர்பார்த்திராத காரியங்களை அவர் ஒரு மனிதனுக்கு செய்வார் என்று சொன்னால் அதை யாரால் தடுக்க முடியும்? எந்த மனுஷனையும் உயர்த்தவும் தாழ்த்தவும் அவருக்கு அதிகாரம் உண்டு. அவருக்கு அந்த அதிகாரத்தை அவர் பயன்படுத்தி செய்ய முடியும். காரணமாக அது அவருடைய வல்லமை, அவருடைய இஷ்டம். அவர் நினைத்தால் எதையும் செய்ய முடியும். ஆகவே உங்களை கொண்டு, என்னை கொண்டு ஆண்டவர் தேசத்திற்கு ஒரு ஆசிரமாக பாத்திரமாக வைக்க முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். யகாசியேல் வாயை திறந்து பேச ஆரம்பிக்கிறார். அங்குள்ள எல்லா ஜனங்களுக்கும் ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது. பயப்படாமலும் கலங்காமல் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்கிறார். யுத்தம் உங்களுடையது அல்ல, அது தேவனுடையது என்று தீர்க்க தரிசனமாய் தேவனுடைய வார்த்தையை இங்கே அவர் பேச ஆரம்பிக்கிறார். கலங்காமல் இருங்க, தைரியமாக இருங்க, ஏன் பயப்படுறீங்க, ஏன் கலங்குறீங்க? யுத்தம் உங்களுடையதே அல்ல, பிரச்சனை உங்களுடையதே அல்ல. சபைக்கு இடம் வாங்கிறது பிரச்சனை உங்களுதில் என்னது என்று ஆண்டவர் சொல்கிறார். சபைக்கு இடம் வாங்க பணம் இல்லையே என்கிற பிரச்சனை உங்களுதெல்லாம் என்னது என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகவே பிரயாசப்படுறது நாம் பிரயாசப்படலாம், போராடி ஜெபிக்கலாம். ஆனால் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிற தேவன். ஜெயமோ கர்த்தரால் வரும், விளைச்சலோ கர்த்தர் கொடுக்கிறது. ஏர் விடுவதும் பயிரிடுவதும் அதை பராமரிப்பது நம்முடைய வேலையாக இருக்கலாம். ஆனால் விளைச்சலை கொடுப்பது கர்த்தருடைய வேலை. இடம் வாங்க பணத்தை வேலை சந்திப்பது கர்த்தருடைய வேலை. கர்த்தர் தான் செய்ய முடியும், நமக்கெல்லாம் அந்த வல்லமை கிடையாது. ஆகவே கர்த்தரே அதை செய்தார். ஒரு சாதாரண மனுஷனை கொண்டு முழு இஸ்ரவேல் தேசத்திற்கும்
தீர்க்க தரிசனத்தை உரைத்தார். நம்மையும் கர்த்தர் அப்படி பயன்படுத்தி மகிழ்வார். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நாளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கேட்ட வார்த்தை நன்றி ஆண்டவரே. எளிவனை கூப்பிலிருந்து ஒருத்தர் ஆண்டவர் எகாசியலை உயர்த்தினது போல எங்களை ஒவ்வொரு கற்று உயர்த்த முடியாது சொல்லிக்கிறேன். இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.